இதுதான் ஓகேங்களா. இது வந்து பார்க்கலாம். சரி, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 1947 பார்க்க போகிறோம். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஓகேவா. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 பார்க்குறதுக்கு முன்னாடி எதனால இந்த ஆக்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. ஸோ எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் இல்லையா. 1919 என்ன வந்துச்சு, மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு இல்லையா. ஓகே சரி. அதுக்கு அப்போ அந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, 10 வருஷம் கழிச்சு ஒரு கமிஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அந்த கமிஷன் தானே அது சைமன் கமிஷன். பட் ஆனால் இந்த சைமன் கமிஷன் எப்போ வந்தாங்க, 1927 வந்தாங்க. கரெக்டா. ஓகே, இந்த சைமன் கமிஷன் வந்து இங்கே பார்த்துட்டு இதுக்கு பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு ரிப்போர்ட் வந்து 1930 வந்து சப்மிட் பண்ணாங்க. ஓகேவா. அவங்க என்ன அப்போ ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் டையார்கி. அதாவது நம்ம 1919 ஆக்டில் பார்த்தோம் இல்லையா, ப்ராவின்சஸில் என்ன பண்ணாங்க, ரெண்டாக பிரித்தாங்க. என்னது, இது ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸு, இன்னொன்று வந்து ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸு அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டு ரிசர்வ் லிஸ்ட்டுன்னு சொல்லி ரெண்டாக பிரித்தாங்க இல்லையா. அதை வந்து அந்த முறையை வந்து தூக்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க, அபாலிஷ் பண்ணிடணும். இன்னொன்று அது ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இந்த ப்ராவின்சஸ் கொண்டு வரணும். ஓகேவா. நம்ம படித்தோம் இல்லையா, கவர்னர் ஜெனரல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸில் மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள். ரிசர்வ் சப்ஜெக்டில் அவர் வந்து கவுன்சிலுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் வந்து கிடையாது. அப்போ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபெடரேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா கொண்டு வரணும். எல்லாரையும் சேர்த்து ஒரே இந்தியாவாக பிரிட்டிஷ் இந்தியாவாக கொண்டு வரணும். அதில் வந்து பிரின்சிபல் ஸ்டேட்ஸும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொன்னாங்க. ஓகேவா. அப்புறம் கண்டினியூஷன் ஆஃப் கம்யூனல் எலக்டரேட் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். வகுப்பு அதை பிரதிநிதித்துவம் அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷனை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ரெக்கமெண்டேஷனுக்காண்டி ஒரு 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தினாங்க. ஆர்டிசின்னு சொல்லுவாங்க, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். சரிங்களா. அதில் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 3மே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஒயிட் பேப்பர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா. இந்த கன்சிடரேஷன்லாம் வந்து இந்த ஒயிட் பேப்பரில் உள்ள கன்சிடரேஷனாக என்ன பண்ணாங்க, ஒரு செலக்ட் கமிட்டிக்கு வந்து போட்டாங்க. அந்த செலக்ட் கமிட்டி வந்து ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து அதுதான் இந்த இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. ஓகேவா. இதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 வந்து வந்துச்சு. சரிங்களா. சரி, இப்போ நம்ம இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆக்ட் வரும்போது வெல்லிங்டன் இவர் தான் என்னது, கவர்னர் வைஸ்ராயாக இருந்தார். வைஸ்ராய் இல்லை கவர்னர் ஜெனரல் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா. சரி சரி ஓகே. இப்போ இவர் தான் வந்து கவர்னர் ஜெனரல் இருந்தாலும் பார்த்துட்டோம். ஏன் நம்ம வந்து ஒவ்வொரு ஆக்ட்லேயும் இந்த கவர்னர் ஜெனரல் பார்க்குறோம்னா, இது ஒரு தடவை மேட்ச் த ஃபாலோயிங் கூட கேட்டிருந்தாங்க டிஎன்பிசியில். ஓகேவா. அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க இந்த ஆக்டில் ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஆல் இண்டியா ஃபெடரேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஆல் இண்டியா ஃபெடரேஷன்னா என்னது, மொத்தமாக பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்ஸு ப்ளஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து ஆல் இண்டியா ஃபெடரேஷன் கொண்டு வரணும். லிஸ்ட்டை வந்து இப்போ 3ஆக பிரிக்கிறாங்க. ஓகேவா. என்னென்ன, ஃபெடரல் லிஸ்ட்டு, ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. நம்ம போன ஆக்டில் பார்த்துருந்தோம் இல்லையா, என்னவா பிரித்தாங்க, 2ஆக பிரித்தாங்க இல்லையா. டிமார்கேஷன் பிட்வீன் இது என்னது சென்டர் அந்த ப்ராவின்சஸ். ஓகேவா. 2 சப்ஜெக்டாக பிரித்தாங்க. இந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்க, 3ஆக வந்து பிரிக்கிறாங்க லிஸ்ட்டை. ஃபெடரல் லிஸ்ட்டு, ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொன்றும் எத்தனை ஐட்டம் இருக்குது பாருங்கள், 59, 54, 36. கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்னது, பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அங்கே சென்டரும் வந்து என்ன பண்ணலாம், சட்டம் இயற்றலாம், ஸ்டேட்டும் என்ன பண்ணலாம், சட்டம் இயற்றலாம். அதுதான் என்னது கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஓகேவா. இப்போ இருக்க மாதிரியே இப்போ இப்படி தான் இருக்குது. யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. அதுக்கு பதிலாக ஃபெடரல் லிஸ்ட்டு, ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேவா. ரெசிடியூரி பவர்ஸ்லாம் என்னது, வைஸ்ராய். இது 3ல் இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, இதில் மொத்தம் 59, 54, 36 3ஐயும் சேர்த்து இந்த 3லையுமே சொல்லப்படாத விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து ரெசிடியூரி லிஸ்ட்டில் வந்து வரும். அது வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா வைஸ்ராய்கிட்ட தான் கொடுத்தாங்க அந்த பவர். ஓகேவா. சரி,
The federation never came into being as the princely state did not join it. ஃபெடரேஷன் ஒன்று உருவாக்கணும்னு நினச்சாங்க, ஓகேவா? ஆனால் இது வந்து வரலை. ஏன் வரலை? பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் அதுக்கு வந்து ஒத்துக்கலை, ஓகேவா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இட் அபாலிஷ் த டயார்ச்சி இன் த ப்ராவின்சஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் ப்ரொவின்ஷியல் அட்டானமி. ப்ரொவின்ஷியல் அட்டானமியாக சுயாட்சி, ஓகேவா? ப்ராவின்சஸில் வந்து டயார்கி இருந்துச்சு இல்லையா? டயார்கி என்னது நம்ம சொல்லி பார்த்துருந்தோம். ட்ரான்ஸ்ஃபர்டு, இன்னொன்று வந்து ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி ரெண்டாக வச்சுருந்தாங்க. அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அபாலிஷ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இதை கொண்டு போய் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, சென்ட்ரலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இந்த டயார்கி இருக்குல்ல, இந்த டயார்கின்ற கான்செப்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொண்டு போய், முன்னே ப்ராவின்சஸில் தானே இருந்துச்சு 1919 ஆக்ட் படி. இப்போ என்ன தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, சென்ட்ரலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதில் வந்து ப்ராவின்சஸ்க்குலாம் என்ன பண்ணிட்டாங்க, ப்ரொவின்ஷியல் அட்டானமி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராவின்சஸில் அபாலிஷ் பண்ணிட்டு சென்ட்ரலில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க இந்த இரட்டை ஆட்சி முறையை, டயார்கி, ஓகேவா? மோரோவர் த ஆக்ட் இன்ட்ரடியூஸ் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இந்த ப்ராவின்சஸ். இதை அபாலிஷ் பண்ணிட்டாலே என்ன ஆயிரும், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வந்து வந்துடும் நம்மளுக்கு ப்ராவின்சஸ்க்கு. போன வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். இல்லை சரியாக புரியலன்னா போன வீடியோ பார்த்துட்டு வாங்க. கவர்னர் வாஸ் ரிக்வயர்ட் ஆக்ட் வித் தி அட்வைஸ் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர் என்ன முடிவு எடுக்குதோ அதன்படி தான் என்ன பண்ண முடியும், கவர்னர் வந்து நடக்க முடியும். முன்னாடி வந்து ரிசர்வ் லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி இல்லை. கவர்னர் வந்து என்ன பண்ணலாம், அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை கேட்டு முடிவு எடுத்துக்கலாம். இப்போ அப்படி இல்லை, லெஜிஸ்லேச்சருக்கு அவர் வந்து ரெஸ்பான்சிபிள். சரிங்களா? சரி. இட் ப்ரொவைடட் ஃபார் த அடாப்ஷன் ஆஃப் டயார்கி அட் த சென்டர். நான் சொன்னேன் இல்லையா, சென்ட்ரலில் வந்து டயார்கி கொண்டு வந்துட்டாங்க. ப்ராவின்சஸில் வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு சென்ட்ரலில் என்ன பண்ணிட்டாங்க, டயார்கி வந்து கொண்டு வராங்க. ஃபெடரல் சப்ஜெக்ட்ஸ் என்ன ஆயிடுச்சு, இப்போ டிவைடட் இன்டூ ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ். அதே மாதிரி ரிசர்வ்டு அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி ரெண்டாவது நம்ம ப்ராவின்சஸில் போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ரெண்டாவது பிரியுது இந்த இடத்துல, ஓகேவா? சரி. ஹோவர் திஸ் ப்ரொவிஷன் ஆக்ட் டிட் நாட் கம் இன்டு ஆப்ரேஷன் அட் ஆல், ஓகேவா? இதில் நிறையா இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நடைமுறைக்கு வந்து வந்திருக்காது, ஓகேவா? கொண்டு வந்திருப்பாங்க, ஆனால் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்க மாட்டாங்க, சரியா? இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1935 ஆக்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, 2/3 ஆஃப் த நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, இதில் இருந்தால் எடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? மேஜர் வந்து இதில் இருந்தால் நம்ம வந்து எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? சரி. இட் இன்ட்ரடியூஸ் பைகேமரலிசம் இன் 6 out of 11 ப்ராவின்சஸ். நம்ம பைகேமரலிசம் போன தடவை பார்த்தோம், சரியா? சென்ட்ரலில் கொண்டு வந்திருந்தாங்க பைகேமரலிசம், சரியா? 2 இப்போ லோக்சபா ராஜ்யசபா இருக்க மாதிரி சென்ட்ரலில் கொண்டு வந்தாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, ப்ராவின்சஸ்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பைகேமரலிசம். அப்போ எங்கெங்கே கொண்டு வராங்க, 6 out of 11 ப்ராவின்சஸ், 11ல் 6 கொண்டு வராங்க. சரி, அப்போ எங்கெங்கே கொண்டு வந்தாங்க, பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், பீகார், அசாம், யுனைடெட் ப்ராவின்சஸ். இது 6 இடத்துல என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. அப்போ பாருங்க, அப்பர் ஹவுஸ் என்னன்னு சொல்றாங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லோவர் ஹவுஸை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம போனதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, சென்ட்ரலில் கொண்டு வந்தாங்க இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டுன்னு. அது மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லி கொண்டு வராங்க. இது எல்லாமே ஒன்று ஒன்றுக்கு வந்து இன்டர்லிங்க்டாக வரும். அதனால் நீங்கள் வந்து பின்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, further extended the principle of communal representation. நம்ம போன ஆக்ட்லேயே கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது யார் யாருக்கெல்லாம் வந்து by providing separate electorates, ஓகேவா? யார் யாருக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, இதுவும் போன வீடியோவில் இந்த இதை வந்து செப்பரேட் எலக்டரேட்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், சரிங்களா? அது யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, ஷெட்யூல் கேஸ்ட்டு, விமனு, லேபர், ஓகேவா? இந்த ஷெட்யூல் கேஸ்ட் கொடுத்தது தான் என்னது பெரிய பிரச்சனையாச்சு இல்லையா? காந்தி என்ன பண்ணார், அது எப்படி நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் ஹிந்து ஸ்கூலில் வந்து பிரிவினை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பூனா ஜெயிலில் வந்து ஃபாஸ்ட் அண்டர் டெத் அந்த மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் அம்பேத்கருக்கும் காந்தியின் நடுவில் பேச்சுவார்த்தை ஏற்பட்டு என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன முடிவுக்கு வந்தாங்க, அதாவது வந்து ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறத பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் யார் வேணாலும் ஓட் பண்ணலாம் அந்த தொகுதியில், எனி ஒன் கேன் ஓட்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இந்த பூனா பேக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க அதை, ஓகேவா? சரி. இட் அபாலிஷ் த கவுன்சில் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858. கவுன்சில், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு ஒரு கவுன்சில் இருக்கும் இல்லையா,
செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு எஸ்ஓஎஸ்க்கு ஒரு 15 மெம்பர் கவுன்சில் இருக்கும். இதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? பண்ணிட்டு டீம் ஆஃப் அட்வைசர்ஸ் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, டீம் ஆஃப் அட்வைசர்ஸ் வந்து கொண்டு வராங்க அதுக்கு பதிலாக. ஓகேவா? சரி, இட் எக்ஸ்டெண்டட் த ஃப்ரான்ச்சைஸ் அபவுட் 10% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் காட் த ஓட்டிங் ரைட். எக்ஸ்டெண்ட் பண்ணியே என்ன ஆகுது பாருங்க, 10% தான் ஓட்டு போடுறாங்க. அவ்வளோதான் இருந்துச்சு அப்போ. சரி, அப்போ வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அதெல்லாம் எனக்கு கிடையாது அப்போ. சரிங்களா? ஸோ அவனால 10% தான், மொத்தம் ஜனத்தொகையில் 10% தான் ஓட்டே போட்டிருக்காங்க. இட் ப்ரொவைடட் ஃபார் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த 10% ஓட்டு போட்டாங்கல்ல, இப்போ 1935 ஆக்ட் படி தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1937 எலெக்ஷன் வந்து நடந்துச்சு. இதில் தான் வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பெரும்பாலான தொகுதிகளில் 11லையுமே இல்லை, வின் பண்ணி அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, 1939 ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுவாங்க, நம்மளோட அனுமதி இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்க, இங்கே உள்ள லீடர்ஸ் யாரையுமே கேட்காமையே இது வந்து இந்தியா வந்து பிரிட்டனோட வந்து போரில் வந்து ஈடுபடும். சாரி, பிரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனை கேட்காம என்ன பண்ணிடுவாங்க, இந்தியா வந்து வேர்ல்டு வார் 2ல் வந்து அந்த போரில் வந்து எங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணிடுவாங்க, இங்கே உள்ள லீடர்ஸ்லாம் கடுப்பாயிருவாங்க, எப்படி நீங்கள் எங்களை கேட்காமையே வந்து இது பண்ணலான்னு சொல்லி ரிசைன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். இது வந்து பெரிய, இதில் நம்ம ரொம்ப டீப்பாக போவேன்னா. ஸோ அதனால் வந்து அதில் 10% தான் வந்து ஓட்டு போட்டாங்க. காட் த ஓட்டிங் ரைட் இந்த எலெக்ஷன், அதுக்காண்டி இதை சொல்கிறேன். இட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? இப்போ இருக்குல்ல அந்த பேங்க் வந்து கொண்டு வராங்க. அப்புறமேட்டு ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மட்டும் இல்லாமல் ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஓகேவா? ப்ரொவின்சஸ்னால் இப்போ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அப்புறமேட்டு ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேவா? அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இப்போ இருக்கு இல்லையா அது மாதிரி. சரியா? சரி, அடுத்தது வந்து இது ப்ரொவைடட், இது வந்து நம்ம இந்த சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லி 1926 கொண்டு வந்திருப்பாங்க, போன ஆக்டில் பார்த்தோம் இல்லையா, அது அது ப்ளஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ராவின்சஸ்க்கும் கொண்டு வராங்க. இட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரல் கோர்ட் விச் வாஸ் செட் அப் இன் 1937. ஃபெடரல் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட் இல்லையா, என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு 1774 என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்களா சுப்ரீம் கோர்ட்டு. எந்த ஆக்ட் படி, எந்த ஆக்ட் படி, 1773 ஆக்ட் படி. அப்புறம் 1861 என்ன பண்ணாங்க, ஹை கோர்ட்டு இந்த அபாலிஷ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டை. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ஃபெடரல் கோர்ட்டுன்னு ஒன்று 1937 வந்து கொண்டு வராங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து இந்த 1935 ஆக்டில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? முக்கால்வாசி இதில் ஃபேக்டாக தான் இருக்கும். புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா இந்த டையாரிக்கி ப்ராவின்சஸில் தூக்கிட்டு சென்ட்ரலில் கொண்டு வராங்க. அதுக்கப்புறமேட்டு பைகேமல் லெஜிஸ்லேச்சர். அவ்வளோதான். இவ்வளோ தான் விஷயம் அதில். சரி, அப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. இதாங்க வந்து கடைசி ஆக்டு நம்மளோட இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் கடைசி ஆக்ட் இதுதான். இப்போ யார் இருக்கான்னா லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்து இருப்பார். ஓகேவா? சரி, February 20, 1947. இது எப்போ எஃபெக்ட் வருதுன்னா August 15, 1947. ஓகேவா? சரி, ஆன் February 20, 1947 the British Prime Minister Clement Attlee அங்கே இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 20 என்ன சொல்கிறாரு, June 30, 1948 அப்போது நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வந்து எங்கள் பிரிட்டிஷ் ரூல் வந்து முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஃப்ரீடம் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? இது சொன்னோன்னா பயங்கர பிரச்சனை முஸ்லீம் லீக்கிட்ட இருந்து, எங்களுக்கு நீ தனியாக பிரித்து விடு, எங்களுக்கு வந்து இந்தியா வேணாம், எங்களுக்கு தனியாக ஒரு கண்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து பயங்கர பிரச்சனை, இங்கே பயங்கர கலவரம். சரிங்களா? அதனால் என்ன ஆகுது, June 3 பிளான்னு ஒன்று கொண்டு வராங்க. யார், லார்ட் மவுண்ட் பேட்டன். இதன்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் 2 நாடாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது, இந்தியா அப்புறம் பாகிஸ்தான் 2 நாடாக பிரிச்சிருங்க. ஓகேவா? அப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா,
இது வந்து யார் கூட வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பாகிஸ்தானோட போனால் பாகிஸ்தானோட போகலாம், இந்தியாவோட போனால் இந்தியாவோட. இது வந்து அவங்களோட விருப்பம். ஓகேவா? அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் வந்து June 3, 1947 பிளானு. இதன்படி என்னது, அவங்கவுங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து கிரியேட் பண்ணிடுவோம். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளினா நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அது மாதிரி வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்து லார்ட் மவுண்ட் பேட்டன் கொண்டு வந்து இந்த பிளானை வந்து காங்கிரஸும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, முஸ்லீம் லீகும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு. இட் ended the British rule in India and declared India as a sovereign state from August 15, 1947. சாவரின் ஸ்டேட்னா நான் இறையாண்மை உள்ள ஒரு நாடா, தனி நாடா என்ன பண்ணிருச்சு, ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா வந்து அறிவிச்சிருச்சு. எந்த ஆக்ட்? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. அது என்ன இறையாண்மைனா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இல்லையா, இறையாண்மைனா யாரையுமே கேட்காம, நம்மளோட விஷயத்துல யாருமே இன்டர்ஃபியர் ஆகாம நம்மளே முடிவெடுத்துக்கிறது தான் இறையாண்மை. ஓகே, இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் போய் சேரணுமா வேணாமா, அது நம்மளோட இஷ்டம் தான். யார் நம்மளை வந்து நீ போய் கண்டிப்பாக சேரணும்லாம் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம நாட்டில் வந்து நம்ம ஒரு விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறோன்னா யார்ட்டையும் போய் நம்ம பர்மிஷன் கேட்கணும்னு தேவையில்ல, நம்மளே நடத்திக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட அஃபேர்ஸில் வந்து யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, தலையிட மாட்டாங்க. அதுதான் வந்து என்னது சாவரின் அப்படின்றதுக்கான அர்த்தம். சரி, இப்போ அடுத்து பாருங்க. It provided for the partition of India and created two independent dominions of India and Pakistan. நான் சொன்னேன் இல்லையா, 2 டாமினியன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? சரி, இட் அபாலிஷ் த ஆஃபீஸ் ஆஃப் வைஸ்ராய் அண்ட் ப்ரொவைடட் ஃபார் ஈச் டாமினியன் a கவர்னர் ஜெனரல் who was to be appointed by the British king on the advice of the Dominion cabinet. இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு கவர்னர் ஜெனரல், இப்போ வந்து வைஸ்ராய் அபாலிஷ் த ஆஃபீஸ் ஆஃப் வைஸ்ராய்னா வைஸ்ராய்ன்ற ஆஃபீஸே நம்மளுக்கு கிடையாது. ஓகே, அதுக்கு மேலே யார், கவர்னர் ஜெனரல்னு ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ யாரை வந்து கவர்னர் ஜெனரலாக வந்து இந்தியா வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து நான் சொல்கிறது வந்து 1947 அப்புறம் மவுண்ட் பேட்டனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓகேவா? பாகிஸ்தான் வந்து ஜின்னாவை அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஜின்னாவை அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் வந்து 21 ஜூனு 1948 போயிட்டார். அதுக்கப்புறம் நம்ம யார் அப்பாயிண்ட் பண்ணோம், ராஜாஜி. இவர் தான் வந்து ஒன்லி இந்தியன் கவர்னர் ஜெனரலு, ஃபஸ்ட்டு லாஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல், ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு தான் இந்தியன்ற இது கேட்டால் இவர் தான் எல்லாமே. ஓகேவா? வேறு யாருமே இருந்ததில்லை இந்த போஸ்ட்டில். சரி, இட் எம்பவர் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் த டூ டாமினியன்ஸ் டு ஃப்ரேம் அடாப்ட் எனி கான்ஸ்டியூஷன் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் நேஷன். ரெண்டு பேருமே என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணலாம், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி செட் பண்ணி கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணிக்கலாம். இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளினா என்ன, கான்ஸ்டியூஷன் அசம்பிளினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்மளுக்கான சட்டத்தை நம்ம வந்து உருவாக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு குழு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஓகேவா? எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம நாடு எப்படி இருக்கணும், நம்ம வந்து நம்ம மக்களுக்கு வந்து என்னென்ன அதிகாரங்களை கொடுக்கணும், நம்ம ஜுடிஷியரி எப்படி இருக்கணும், நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் எப்படி இருக்கணும், ஓகேவா, இது எல்லாத்தையுமே வந்து உருவாக்குவாங்க இல்லையா. அதுதான் வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட வேலை. அப்போ 2 நாட்டுக்குமே அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இட் எம்பவர் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் போத் டொமினியன்ஸ் டு லெஜிஸ்லேட் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் டெரிட்டரிஸ் டில் தி நியூ கான்ஸ்டியூஷன் வாஸ் டிராஃப்டட். ஓகேவா? நியூ கான்ஸ்டியூஷன் இருக்க வரைக்கும் என்ன பண்ணலாம், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து போத் டொமினியன்ஸுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸும் அவங்க தான், அதாவது பார்லிமெண்ட்டாகவும் அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்னவா ஆக்ட் பண்ணும், பார்லிமெண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும். ஏன்னா இப்போ யாரும் இல்லை இல்லையா, நம்ம வந்து எலெக்ஷனு எதையுமே நம்ம இன்னும் டிசைட் பண்ணல. எப்படி எலெக்ஷன் நடத்தணும், யாரெல்லாம் ஓட்டு போடணும், எப்படி எந்தெந்த எலெக்ஷன் டைப் என்ன டைப்பு, எலெக்ஷனில் நிறையா டைப் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் இருக்குது, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இந்த மாதிரி எதையுமே நம்ம முடிவு பண்ணல. அப்படின்றனால இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியே என்னவாகவும் இருக்கும், லெஜிஸ்லேச்சராகவும் இருக்கும். இவங்களே சட்டமும் ஏற்றுவாங்க, நம்மளுக்கான சட்டத்தையும், அதாவது நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்குற வரைக்கும். ஓகேவா? அப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நம்மளுக்கான பார்லிமெண்ட்டாகவும் வந்து ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து
சொல்கிறாங்க. ஸோ நோ ஆக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பாஸ்ட் ஆஃப்டர் 15th August 1947 was to extend either to the new dominions unless it was extended thereto. அதாவது 1947க்கு அப்புறம் ஆகஸ்ட் 15 1947க்கு அப்புறம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பாஸ் பண்ணுற எந்த லாவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு இல்லையா, இதுக்கப்புறம் அவங்க போகிற லா எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். அதான் இட் அபாலிஷ் ஆஃபீஸ் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இந்த ஆஃபீஸை அபாலிஷ் பண்ணிட்டாங்க, தூக்கி விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் காமன்வெல்த் அஃபேர்ஸ், அதில் போய் வேலை பாருங்க அப்படின்ட்டாங்க. இட் ப்ரோக்ளைம் த லேப்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பேரமன்சி ஓவர் இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் பண்ணாது, ஃபுல் ஃப்ரீடம் கொண்டாங்க. இனிமேல் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் அவங்களும் கிடையாது. அதே மாதிரி ட்ரைபல் ஏரியாஸும் அதே மாதிரி தான். எப்போலேருந்து 15th ஆகஸ்ட் 15 1947 இந்த ஆகஸ்ட் 15 1947 இருக்கு இல்லையா, ஏன் இந்த தேதியில் சுதந்திரம் கொடுத்தாங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் அன்னைக்கு தான் சரண்டர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் சரி அந்த டேட்டில் தானே சரண்டர் பண்ணாங்க, அதை ஞாபகார்த்தமாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா. இதுதான் காரணம்னு நான் சொல்ல, பட் இதுவும் ஒரு காரணம். ஓகேவா. அடுத்து இட் கிராண்டட் ஃப்ரீடம் டு தி இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எய்தர் டு ஜாயின் த டொமினியன் ஆஃப் இந்தியா ஆர் த டொமினியன் ஆஃப் பாகிஸ்தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, என்னது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் என்ன பண்ணலாம், எய்தர் இந்தியா கூட சேர்ந்துக்கலாம் இல்லை பாகிஸ்தானோட சேர்ந்துக்கலாம். அது அவங்க விருப்பம். யார் நீங்கள் இந்தியா கூட தான் சேரணும் பாகிஸ்தான் கூட தான் சேரணும்னு சொல்லி யாருமே கட்டுப்படுத்தலை. ஓகேங்களா. சரி, அடுத்து இட் டிப்ரைவ் த பிரிட்டிஷ் மொனார்க் ஆஃப் இஸ் ரைட் டு வீட்டோ பில் ஆர் ஆஸ்க் ரிசர்வேஷன் சர்டன் பில்ஸ் ஃபார் இஸ் அப்ரூவல். இனிமேல் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலேருந்து ஏதாவது பில்லை, இவங்க தான் லெஜிஸ்லேச்சராகவும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இவங்க தான் பில்ஸ் பாஸ் பண்ணால் இந்த பில்ஸ் எல்லாம் வீட்டோ பண்ணுறதுக்கோ இல்லை ரிசர்வ் அவங்க பார்க்குறதுக்கோ பிரிட்டிஷ் மொனார்க்குக்கு எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாது. ஏன்னா இனிமேல் அவங்க நம்மளை ஆட்சியே பண்ணல, அப்புறத்துக்காக நம்ம அவங்கள்ட்ட போய் நம்ம பில்ஸ் எல்லாம் நம்ம காட்டணும். அதான் கான்செப்ட். சரி, அடுத்து இட் ட்ராப் த டைட்டில் ஆஃப் எம்பரர் ஆஃப் இந்தியா ஃப்ரம் த ராயல் டைட்டில் ஆஃப் கிங் ஆஃப் இங்கிலாந்து. அவ்வளோதான், ஆட்சி முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன எம்பரர் ஆஃப் இந்தியா. எம்பரர் ஆஃப் இந்தியாலாம் கிடையாது. இட் டிஸ்கண்டினியூ த அப்பாயின்மெண்ட் டு த சிவில் சர்வீஸ் அண்ட் ரிசர்வேஷன் ஆஃப் போஸ்ட் பை த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான் இந்த சிவில் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட்லாம் ஏதாவது பண்ணியிருந்தாரு அப்படின்னா இனிமேல் அதெல்லாம் பண்ண முடியாது. நோ அப்பாயின்மெண்ட் பை த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஓகேவா. At the stroke of midnight of 14th August 1947, the British rule came to an end and the power was transferred to the two independent dominions of India and Pakistan. ஓகேவா. அவ்வளோதாங்க, 15th ஆகஸ்ட்டு நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. சரி, சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் யார் கவர்னர் ஜெனரலாக இருந்தார், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, யார் இருந்தா, மவுண்ட் பேட்டன் தான் இருந்தார். ஸோ அவர் என்ன பண்ணார், ஜவஹர்லால் நேரு ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக சோரின் பண்ணாங்க. ஓகேவா. அவ்வளோதான். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மவுண்ட் பேட்டன்னு 15th ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஜூன் 21 1948 வரைக்கும் தான் இருந்தார் அவரும். அதுக்கப்புறம் அவரும் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் ராஜாஜின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே ஜின்னா இருந்தார். ஓகேவா. கவர்னர் ஜெனரலாக இருந்தார், ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரலாக. அவங்க பாகிஸ்தானோட ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல். ஓகேவா, சுதந்திரத்துக்கு அப்புறம். சரி, இவ்வளோ தாங்க இதில் விஷயம். 1947 ஆக்ட் பார்த்துட்டோம், நம்ம 1935 பார்த்துட்டோம். இதோட நம்மளுக்கு என்னது ஃபுல்லாக முடியுது. என்னது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அதோட நம்ம அடுத்து ஆர்டிகல் 1லேருந்து அப்படியே வரிசையாக போக வேண்டியதான். சரிங்களா. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.